ஜம்மு காஷ்மீரை மாநில அந்தஸ்தில் இருந்து குறைத்து 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றியது அத்துமீறல். மணிப்பூரில் 2023ஆம் ஆண்டு வெடித்த கலவரத்தை இன்னும் அது சுமூகமாக முடிக்காதது அத்துமீறல். குடியுரிமை சட்ட திருத்தம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது அத்துமீறல். பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் இது அத்துமீறல். வக்ஃபு சட்டத்தை திருத்தியது அத்துமீறல். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே தடை வாங்கியிருக்கிறோம். FCRA சட்டத்தை திருத்த முற்படுவது ஒரு அத்துமீறல். சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிராக FCRA சட்டத்தை ஒரு விஷ அம்பை ஏவுகிறார்கள். அந்த திருத்தம் நிறைவேறினாலும் நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே வழக்காடுவோம். அந்த சட்டத்தை தோற்கடிப்பது தான், அந்த சட்ட திருத்தத்தை தோற்கடிப்பது தான் எங்கள் நோக்கம். 100 நாள் வேலைப்பு திட்டத்தை ஏறத்தாழ ஒழிச்சிட்டாங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டமே நடக்கலை. 100% மத்திய அரசு கொடுத்த இடத்துல இப்போ 60 ரூபா தான் கொடுப்போம், 40 ரூபா மாநில அரசு கொடுக்கணும்னு ஒரு விதி கொண்டாந்துருக்காங்க. அதைவிட மோசமான விதி எந்த மாவட்டத்தில், எந்த ஒன்றியத்தில், எந்த வேலை செய்வது என்று இன்று பஞ்சாயத்து தீர்மானம், பஞ்சாயத்து யூனியன் தீர்மானம், மாவட்ட ஆட்சித்தலைவரே முடிவெடுக்கலாம். இனி அது முடியாது. பஞ்சாயத்துக்கு அதிகாரம் கிடையாது, பஞ்சாயத்து யூனியனுக்கு அதிகாரம் கிடையாது. மத்திய அரசனுடைய ஒரு இணை செயலாளர் தான், இந்த ஜாயின்ட் செக்ரட்டரி தான் அந்த முடிவெடுப்பார். காந்தி பேரையே அழிச்சிட்டாங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பேரையே அழித்து விட்டு VG ராம்ஜி அப்படின்னு ஒரு வாயில் நுழையாத பேரை வச்சுருக்காங்க. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்தில் எழுதுகிறாங்க. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்தில் எழுதுனா ஹிந்தி மட்டும் தெரிந்தவருக்கு அதை படிக்க முடியாது, ஆங்கிலம் மட்டும் தெரிந்தவர்களுக்கு அது புரியாது. யாருக்காக ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்தில் எழுதுகிறாங்க? காந்தி பெயரை ஒழிப்பதற்காக தான், நீக்குவதற்காக தான் சட்ட திருத்தம். அடுத்தது இந்த போக்கு தொடர்ந்து நீடித்தால் கரன்சி நோட்டில், ரூபா நோட்டில் காந்தி படத்தையும் ஒழிச்சிருவாங்க, காந்தி படத்தை எழுச்சிருவாங்க.